Hi friends, welcome to our Cook with Ganya YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காரி பஃப்ஸ் ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக அரை டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கும்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கையால் ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணி வந்து சேர்க்காதீங்க. லைட்டாக தண்ணி வந்து தெளித்து தான் வந்து நம்ம மாவு வந்து பிசையணும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுக்கோங்க. தெளிச்சு தான் நம்ம வந்து மாவு பிசையணும். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா குக் வித் கன்யா யூடியூப் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செப்பரேட்டாக ஒரு கிண்ணத்தில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்கு இல்லையா, நெய் அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து எடுத்துக்கலாம். கையால் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை 4 சப்பாத்தி உருண்டைகளாக வந்து பிரிக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு மாவு எப்படி நம்ம எடுப்போம் இல்லையா சப்பாத்தி செய்கிறதுக்கு, ஸோ அதே மாதிரி இதை நம்ம 4 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து நான் வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு உருட்ட போகிறேன். மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மைதா மாவு வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு சப்பாத்தி வந்து எப்படி நம்ம உருட்டுவோமோ சேம் அதே மாதிரி வந்து உருட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து பெருசாக வந்து சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கோங்க. உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்து ஓட்டி விட்டுக்கிறேன். சப்பாத்தி கட்டையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உருட்டியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா தடிமனாக வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து ஒல்லியாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல். இப்போ நான் 4 உருண்டைகளையும் வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா 4 லேயர்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கோங்க 4 உருண்டைகளையும். இப்போ ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அதில் நான் இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் கையால் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து கையாலையும் வச்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி விரலால் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரங்களில் நடுவில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து லேயராக வந்து கறி வரணும், அதுக்காக தான்.
டீ கூட சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே வந்து லைட்டாக மறுபடியும் மைதா மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. சரிங்களா? கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, மைதா மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. மறுபடியும் செகண்ட் லேயர் வந்து மேலே வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் அதே ப்ராசஸ் தான் பண்ணணும். நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மைதா மாவு வச்சிடணும். பாருங்கள், மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ மேலேருந்து ஒரு மடி வந்து வடிச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மேலேருந்து ஒரு மடி மடிச்சுக்கோங்க. மறுபடியும் அதே ப்ராசஸ் தாங்க. பேஸ்ட் வச்சுட்டு மேலேருந்து மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. வீடியோவில் நான் காமிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இப்போ கீழேருந்து மறுபடியும் மடிச்சுக்கோங்க. இந்த ஷேப் வந்து உங்களுக்கு சதுரமாக வந்து காமிக்கும். இப்போ நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதுரமாக வந்து ஷேப் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பாருங்கள், இப்போ ரைட் சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது மேலே சேம் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ எடுத்து போடுறனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சீங்கன்னா அரை மணி நேரத்தில் வந்து சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேலாக்க வந்து நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வந்து வரும். ஈஸியாக வந்து நம்ம உருட்டிடலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உண்மையிலே வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உருட்டி விட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பீஸா ரோலரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கத்தியால் கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குது, ஆனால் எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். நல்லா உப்பி வரும், பூரி மாதிரியே. பாருங்கள், எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒன்றா போட்டு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமேட்டு திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி. பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. காரி பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.